டைலாக மறந்துட்டான் அதுக்கு எல்லாரும் வந்து சிரிப்பாங்க. புரியுதா? இதுக்கு அவனை கூப்பிட்டு ஒரு படத்தில் நடிக்க வச்சிடுறது. வாயில் மக்களை சிரிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். அவன் நடிக்க பார்க்கறது ஏன் சினிமாவில் ஒர்க் ஆக மாட்டேங்குது நினைக்கிறீங்க? அது நடிப்பு வந்தால் தானுங்க. இப்போ இவ்வளோ டிவியில் அவ்வளோ தூரத்துக்கு சிரிக்க வைக்கிறான். சினிமாவில் போய் வடிவேலு சாருக்கு ரேஞ்சுக்கு வா, இல்லை விவேக் சார் தான் இல்லையா, விவேக் சார் ரேஞ்சுக்கு வா. நீ சேனலில் அத்தனை பேர் சிரிக்க வைக்கிறல்ல, நீ வாய ஏன் வர மாட்டேங்கிற? உனக்கு ஒன்றும் சரக்கு கிடையாது. உனக்கு அந்த சேனலில் உட்காந்து டைலாக மறந்துட்டேன் ஏதாவது ஒரு ஒரு இதை போட்டு சிரிக்க வைக்கணும் அந்த சமயத்தில். அவ்வளோதான். விட்டா மண்ணள்ளி வீசி சாபம் விட்டுருவாரு போல. சரி, இவரை தூக்கிட்டு போய் ஒரு டெலிவிஷன்ல விட்டா இவரால் அங்கே சர்வை பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா இவர் வந்து பிக் ஸ்கிரீன்ல வந்து நடிச்சிருக்காரு. அதுதான் அவருக்கு பழக்கப்பட்ட இடம். அவருக்கு இது வராது, இவங்களுக்கு அது வராது. ஓகே, ஒத்துக்கலாம். ஆனா பிக் ஸ்கிரீன்ல இருந்து டெலிவிஷனுக்கு வரவனை விட டெலிவிஷன்ல இருந்து பிக் ஸ்கிரீனுக்கு போறவனுக்கு நிறைய கனவுகள் இருக்கும், நிறைய ஆசை இருக்கும், நிறைய லட்சியம் இருக்கும். வரட்டுமே. அவன் வரத்துக்கு முன்னாடியே மிதிச்சு நசுக்குனா என்ன அர்த்தம்? ஒருத்தம் 100 பேர் ஒருத்தம், அதுல ஒருத்தன் ஜெயிக்க மாட்டானா? டெலிவிஷன்ல இருந்து ஒருத்தன் கூட பிக் ஸ்கிரீனுக்கு போக்குறதா? போய் இருக்காங்க, தோத்து போய் வந்திருக்காங்க, ஜெயிச்சோம் நின்று இருக்காங்க, நின்றுட்டே இருக்காங்க இன்னுமே. ஸோ இது ஒரு கருத்துலாம் இல்லை, வைத்தறிச்சல் தான். கண்டுக்காதீங்க.